குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பைத்தான் ப்ரோக்ராமிங்ல ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். நான் வந்து ஆன்லைன்ல இன்டர்பிரிட்டர் யூஸ் பண்றேன் பைத்தான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. நீங்க மொபைல்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலயும் ஒரே மாதிரி தான் வரும். ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். நான் டீச் பண்றது எப்படி டீச் பண்றேன் அப்படின்னா, சிஏ கம்பேர் பண்ணி டீச் பண்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்ஸும் இருக்கிறனால அவங்களுக்கு சி நான் எடுத்தேன். அவங்க அதுல கொஞ்சம் ஃபெமிலியரா இருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். அதனால நான் சிஏ கம்பேர் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா? சில நம்ம கமாண்ட் லைனுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சிங்கிள் லைன் கமாண்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்னா, டபுள் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுவோம். அதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி அந்த லைன்ல நம்ம அடிக்கிறது எல்லாமே என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. பட் இதுல எதுல பைத்தான்ல நம்ம கமாண்ட் லைன் சிங்கிள் லைன் கமாண்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா, ஹாஷ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹேஷ்ல அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த ப்ரோக்ராம் நேம் நான் டைப் பண்றதுக்கு ஹாஷ் யூஸ் பண்ணி டைப் பண்ணியிருக்கேன். இது எக்ஸிக்யூட் ஆகாது. ஹாஷ் ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இது என்னது, நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போறோம் அப்படிங்கிறத நான் இங்க போட்டிருக்கேன். ஓகே. இப்ப ஏரியா அதே மாதிரி ஏரியாவோட ஏரியா ஆஃப் சர்க்கிளும் பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிளும் ஃபார்முலா நம்ம போட்டுக்குவோம். அது உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். ஏரியா ஆஃப் சர்க்கிள் சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பை இதுல கீபோர்ட்ல இல்ல அப்படிங்கிறதுனால பைய நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா, பிஐ அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். அண்ட் தென் கம்ப்யூட்டர்ல நம்ம எப்படிதான் போடுவோம், ஆர் ஸ்கொயர் ஆர் இன்டூ ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அதனால பி மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஆர் ஆர். ஓகேவா? இது ஏரியா ஆஃப் சர்க்கிள். அடுத்தது பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் என்ன அப்படின்னா, மீட்டர் ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா 2 ஸ்டார் பை ஸ்டார் ஆர். ஆர் அதாவது ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் 2 பை ஆர். ஓகேவா? இனிஷியலா நம்ம இது பண்ணி முடிச்சோம். யூசுவலா நம்ம சி ப்ரோக்ராமிங்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ, எது எதெல்லாம் நமக்கு தேவைப்படுமோ அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லயே, அதாவது மெயின் ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங்லயே நம்ம அதை டிக்ளேர் பண்ணிடுவோம். இங்க டிக்ளரேஷன் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. இதுல பைத்தான்ல டிக்ளரேஷன்ங்கிறது கிடையாது. அப்ப நம்ம இதுல என்ன பண்ணலாம்னா, இனிஷியலைசேஷன் இருக்கு. இனிஷியலைஸ் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பையோட இப்ப இதுல என்னென்ன வேரியபிள்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா, பை பை அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அது என்ன அப்படின்னா, அது ஸ்டாட்டிக், அது கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது சேஞ்ச் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. நம்ம மேத்தமெட்டிக்ஸ்லயும் அதை யூஸ் பண்ணியிருப்போம். மேத்தமெட்டிக்ஸ்ல நம்ம 2 விதமா யூஸ் பண்ணியிருப்போம். பைக்கு வேல்யூ 1 3.14 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் 22 டிவைடட் பை 7 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்போம். சோ இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்னது, பை. அதை நம்ம இங்க டிக்ளேர் பண்ண தேவையில்ல. பட் அது கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். பி ஐ ஈக்குவல் டு 3.14. ஓகேவா? இது இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்னொன்னு, பைத்தான்ல டேட்டா டைப் நம்ம அதாவது டிக்ளேர் பண்ண மாட்டோம் அப்படின்னா, நம்ம டேட்டா டைப் குடுக்க மாட்டோம்னு அர்த்தம். சோ அது என்ன எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்கா எல்லா இன்புட்ஸுமே எப்படி எடுத்துக்கும்னா, ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அத நம்ம என்ன பண்ணணும், கன்வெர்ட் பண்ணணும். எப்படி? ஸ்ட்ரிங்க என்ன டேட்டா டைப் வேணுமோ அதுக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தேவைப்படுற வேரியபிள் பை. அத நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டோம். பையோட வேல்யூ அது கான்ஸ்டன்ட் வேல்யூன்னு நம்ம பார்த்தோம். அத என்ன பண்ணியிருக்கோம், இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன, நெக்ஸ்ட் யாரு டவுட்டா? சரியா?
ஓகே. யாரும் ப்ரொசீட் பண்ணாதனால நான் கன்டின்யூ பண்றேன். பையோட வேல்யூ வந்து நம்ம கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இருக்கிறதுல மொத்தமே இங்க 2 வேரியபிள்ஸ் தான் இருக்குது. என்னது? பை, ஆர். ஆர் வந்து நம்ம ஸ்டாட்டிக்கா பண்ண முடியாது. ஏன்னா, நம்ம வந்து என்ன பண்றோம்? புரோகிராம் பண்றோம். யூசர் கிட்ட இருந்து தான் இன்புட் வாங்கணும். ஸோ, அப்ப அடுத்தது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல டிக்ளரேஷன் கிடையாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம்? டைரக்ட்டா யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கலாம். அப்போ ஆ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆர் அப்படிங்கிறது வந்து நம்ம இதுல இனிஷியலைஸ் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ ஆர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுல வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் எப்படி அப்படின்னா, அதாவது இது ஆ சில வந்து நமக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஸ்கேன்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுப்போம். இதுல வந்து இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இன்புட் இன்புட்ன்னு குடுத்துட்டு, அதுல வந்து நம்ம அந்த என்ன எதனோட வேல்யூ வாங்குறோமோ, அத வந்து நம்ம பிராக்கெட்ல குடுத்துக்கலாம். பிராக்கெட்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள குடுத்துக்கலாம். டபுள் கோட்ஸ் இதுல என்னன்னா, இன்னொன்னு ஸ்ட்ரிங் வந்து இதுல நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளயும் குடுக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளயும் குடுக்கலாம். எது குடுத்தாலும் அது வந்து என்னதான் எடுத்துக்கும்? ஸ்ட்ரிங்கா தான் எடுத்துக்கும். இப்ப இன்புட் அந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம அதாவது யூசர்ட்ட இருந்து என்ன ப்ராம்ப்ட் பண்ண போறோமோ, என்ன கேட்க போறோமோ, அத வந்து குடுத்துக்கலாம். இல்ல குடுக்காமயே கூட விட்டுறலாம். குடுக்காம விட்டா என்னன்னா, நம்ம அது வந்து கர்சர் போய் ஜஸ்ட் லைக் தட் நிக்கும். நம்ம வந்து யூசருக்கு வந்து எதுவுமே தெரியாது. எதுக்கு இந்த கர்சர் இருக்கு? நான் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதே தெரியாது. அதனால என்ன பண்றது? நம்ம ப்ராம்ப்ட் பண்றதுக்காக யூசர் கிட்ட வந்து கேட்கறதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த பிராக்கெட்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம என்ன யூசர் கிட்ட கேட்கிறோமோ, அத வந்து நம்ம போடலாம். இங்க என்ன கேட்கணும்னா, என்டர் த ரேடியஸ் அப்படின்னு கேட்கணும். ஏன்? அப்ப என்டர் த ரேடியஸ்ன்னு கேட்டா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரேடியஸோட வேல்யூ வந்து குடுப்பாங்க. சோ என்டர் த ரேடியஸ். இனி இது குடுக்காம விட்டலாம்னு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. கர்சர் போய் அங்க நிக்கும். ஏதாச்சும் வேல்யூ குடுத்தனா, அத டைரக்ட்டா வாங்கிட்டு வந்து என்ன பண்ணிரும்? ஆர்ல ஸ்டோர் பண்ணிரும். நான் வந்து இனிஷியலாவே சொன்னேன். என்ன சொன்னேன் அப்டின்னா, ஆ அதாவது இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங் இன்புட்டா தான் எடுத்துக்கும் அப்டின்னு சொல்லி சொன்னேன். சோ அந்த ஸ்ட்ரிங் இன்புட்ட வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, ஆ கன்வெர்ட் பண்ணணும். எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்டின்னா, அத வந்து இன்டிஜரா வந்து கன்வெர்ட் பண்ணணும். இன்டிஜரா கன்வெர்ட் பண்றது இன்டிஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, முன்னாடி வந்து அதனோட டேட்டா டைப்ப வந்து போட்டுறணும். அவ்வளதான். அத இந்த பிராக்கெட் போட்டு அதனோட முன்னாடி டேட்டா டைப் வந்து போட்டுறணும். புரியலன்னா இடையில இன்டரப்ட் பண்ணி கேளு. நடத்தி முடிச்சதுக்கு அப்புறம் புரியல அப்டின்னா பிரயோஜனம் இல்ல. ஓகேவா? இப்ப இது என்ன டேட்டா டைப்பா இருக்கலாம்? நம்ம பை வந்து ஆல்ரெடி 3.14 அப்படின்னு குடுத்துட்டோம். இப்ப மேக்ஸ்லலாம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா, ரேடியஸ் வேல்யூ வந்து டிஃபரெண்டா வாங்கியிருப்பீங்க. அது இன்டிஜர் வேல்யூவாவும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இல்ல ஃப்ளோட் வேல்யூவாவும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நமக்கு வந்து அது காமனா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அந்த மாரி எடுத்துக்குவோம். ஃப்ளோட் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். 1.5 3.5 3.4 இந்த மாரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதனால நம்ம இத என்ன பண்ணிக்கலாம், இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு இத கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்? யூசர் கிட்ட ப்ராம்ப்ட் பண்ணும். என்னன்னு ப்ராம்ப்ட் பண்ணும்? என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் பண்ணும். அப்ப யூசர் வந்து என்ன பண்ணுவாங்க? சம் வேல்யூஸ் வந்து குடுப்பாங்க. குடுத்து அது குடுத்தாங்கன்னா, அது என்ன ஆகும்? இந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் வந்து வாங்கிரும். வாங்கிட்டு அது ஸ்ட்ரிங்கா தான் வாங்கும். அத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்டர் த ரேடியஸ் அப்படின்னு கேட்பாங்க. கே சாரி இந்த ப்ரோகிராம் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். டிஸ்ப்ளே பண்ணதும் அதுல யூசர் வந்து சம் இன்புட் குடுப்பாங்க. அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்? ஒரு ஸ்ட்ரிங்கா தான் இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்க நம்ம என்ன பண்ணணும்? ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸ்க்ரீன் விசிபிளா? அதுல இருக்கிற லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு விசிபிளா இருக்கா? விசிபிளா இருக்கு மேம். ஓகே. ஓகே மேம். இப்ப இது என்ன ஆகும் அப்டின்னா, அதாவது என்டர் த ரேடியஸ்ன்னு ப்ராம்ப்ட் பண்ணி, அதுலருந்து ஒரு இன்புட் வாங்கி, அந்த இன்புட்ட என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி, அத கொண்டுட்டு வந்து எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஆர் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப ஆர்ங்கிற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸ்டோர் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏரியாவும், பெரிமீட்டரும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஏரியா அப்டின்னே சொல்லி டைரக்ட்டா பேரே வச்சுக்கலாம். அப்படின்னு குடுக்கறதுக்கு பதிலா ஏரியா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, ஏரியாவோட ஃபார்முலா என்னது? மேல ஏரியா ஆஃப் சர்க்கிள் இது பண்ணி வச்சிருந்தோமா? மேலேயே போட்டு வச்சிருக்கோம். என்னது? பை ஆர் ஸ்கொயர். அதே வேரியபிள் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஃபார்முலாவையே எடுத்து இங்க நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இன்னொன்னு வந்து சில வந்து எவ்ரி ஸ்டேட்மெண்ட் எண்ட்ஸ் வித் செமிகோலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க வந்து அது தேவையில்ல. செமிகோலன் குடுத்தாலும் தப்பில்ல. இது 2மே வந்து அக்செப்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா?
ஓகே. இப்ப ஏரியாவோட ஃபார்முலா என்னது? ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். இந்த பையோட வேல்யூ வந்து எங்க இருந்து எடுத்துப்போம்? நம்ம கான்ஸ்டன்ட் இனிஷியலாவே என்ன பண்ணிட்டோம்? இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டோம். இங்க பை ஈக்குவல் டு 3.14 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கிறோம். அப்ப அந்த வேல்யூ இங்க இருந்து எடுத்துப்போம். தென் ஆர் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்? யூசர் கிட்ட இருந்து வாங்கி அதை ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணி ஆர்ல வந்து போட்டு வச்சிருக்கிறோம். அதை வந்து இங்க இருந்து எடுத்துப்போம். அப்ப எடுத்து கன்வெர்ட் பண்ணி இது என்ன பண்ணிரும்? கால்குலேட் பை ஆர் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணி ஏரியா அப்படிங்கிற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிரும். அண்ட் தென் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். இங்க செமிகோலன் வச்சாலும் தப்பு இல்ல, வைக்கலனாலும் தப்பு இல்ல. இது வந்து ரெண்டுமே என்ன பண்ணிக்கும்? அக்செப்ட் பண்ணிக்கும். அடுத்தது வந்து பெரிமீட்டர். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கணும். பெரிமீட்டரோட ஃபார்முலா என்னது? 2 பை ஆர். அதையும் வந்து நான் என்ன பண்ணிடுறேன்? மேல இருந்து காப்பி பண்ணிட்டு வந்து போட்டுறேன். ஓகேவா? 2 பை ஆர். இப்ப இந்த 2 அகைன் வந்து இந்த பைய நம்ம ஆல்ரெடி மேல டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கோம். சாரி இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பிஐ ஈக்குவல் டு 3.14 அப்படிங்கிறது அது அங்கிருந்து எடுத்துக்கும். 2 வந்து கான்ஸ்டன்ட் தான். அதை அப்படியே டைரக்டா போட்டுருவோம். ஆர் வந்து இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்புட்டா வாங்கி வச்சிருக்கோம் யூசர் கிட்ட இருந்து. அதை என்ன பண்ணும்? அங்க இருந்து எடுத்துட்டு வந்து இதுல போட்டுட்டு 2 பை ஆர் கால்குலேட் பண்ணி அதை என்ன பண்ணிரும்? கொண்டுட்டு போய் பெரிமீட்டர்ல ஸ்டோர் பண்ணிரும். இப்ப நம்ம கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? அதை டிஸ்ப்ளே பண்ணணும் இல்லையா? டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம இங்க என்ன இன்புட் அதாவது யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு சில வந்து ஸ்கேன்எஃப், அது வந்து இங்க என்னவா இருக்குது? இன்புட் ஸ்டேட்மெண்டா இருக்குது. ஓகேவா? அதுக்கு அதனோட ஈக்குவலன்ட் ஸ்கேன்எஃபோட ஈக்குவலன்ட் வந்து இங்க இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இப்ப அடுத்தது வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன் வந்து அங்க என்ன அப்படின்னா பிரிண்ட்எஃப். இங்க வந்து பிரிண்ட். ஓகேவா? பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணணும்? ஏரியாவையும் பிரிண்ட் பண்ணணும். அண்ட் தென் பெரிமீட்டரையும் பண்ணணும். அப்போ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கிள் என்னது? இங்க கமா போடலாம். கமா போட்டுட்டு என்ன ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? எதுல வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம்? ஏரியா அப்படிங்கிற வேரியபிள்ல கால்குலேட் பண்ணியிருக்கோம். சோ இது வந்து என்னது? ஏரியா ஆஃப் சர்க்கிள்ங்கிறத டிஸ்ப்ளே பண்ணிட்டு பிரிண்ட் அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறத அப்படியே டிஸ்ப்ளே பண்ணோம். தென் கமா கொடுத்து என்ன கொடுத்துருக்கோமோ அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஏரியாங்கிறது மேல கால்குலேட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ வந்து இங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணும். இங்க நான் வந்து சும்மா உன்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன கொடுக்குறேன்? செமிகோலன் கொடுக்குறேன். அதாவது குடுத்தாலும் எடுத்துக்கும், செமிகோலன் குடுத்தாலும் எடுத்துக்கும், குடுக்கலனாலும் எடுத்துக்கும்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு வந்து. அடுத்தது வந்து என்ன பண்ணணும்? பெரிமீட்டர் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். பெரிமீட்டர் டிஸ்ப்ளே பண்றதுக்கு அத அப்படியே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, ஏரியாவ மட்டும் நான் என்ன பண்ணிடுறேன்? பெரிமீட்டர்ன்னு மாத்திடுறேன். பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள். இங்க என்ன குடுக்குறோம்? பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்துறோம். சோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு? டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இப்போ நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு, டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இத வந்து நம்ம இப்ப என்ன பண்ணலாம்? எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கேக்குதா? என்டர் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப என்ன பண்றோம்? நான் வந்து நான் அதாவது ஈஸியா கால்குலேட் பண்ணி நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிடுறேன்? 2 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். அப்பதான் வந்து என்னது ஈஸியா கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஆன்சர் டிஸ்ப்ளே ஆயிடுச்சா? என்டர் த ரேடியஸ் 2, ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் 12.56, பெரிமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் 12.56 பை ஆர் ஸ்கொயர். ஓகே. இது மேபி என்னது இந்த 2ங்கிறது 4ன்னு குடுத்தா இது 2ஓட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஏன்னா இங்க வந்து இந்த 2 பை ஆர்ங்கிறது இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. அப்ப பை ஸ்கொயர் மாரி தானே அது எடுத்துக்கும். அதனால நம்ம வேற வேல்யூ குடுத்து இன்னொரு தடவ ரன் பண்ணி பார்ப்போம். என்னது? 3 குடுக்குறேன். இப்ப 2ஓட வேல்யூ டிஃபர் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து 28.25 999 போகுது. பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து 18.84. அவ்வளவுதான். இன்னையோட ப்ரோகிராம் வந்து நம்ம போட்டு முடிச்சாச்சு. இது சிம்பிளா வந்து போட்டு முடிச்சாச்சு. இதுல எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க. இது வந்து 3rd பிசிஏவோட ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம். யாருக்குமே டவுட் இல்லையா? ஓகே. தேங்க் யூ. நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ரோகிராம்.
அது வந்து பிஎஸ்சில ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். தேங்க் யூ.